வணக்கம் நண்பர்களே. தென் தமிழக ரயில் பயணிகளுக்கு பல ஆண்டுகளாக இருந்த ஒரு மிகப்பெரிய சிக்கல் பார்த்தீங்கன்னா, தற்போது முடிவுக்கு வந்துள்ளது. திருநெல்வேலி ஜங்ஷன், திருநெல்வேலி சந்திப்புல நடைபெற்ற மிகப்பெரிய ஒரு யார்டு மறுசீரமைப்பு. என்னன்னு சொல்லுவாங்கன்னா, யார்டு ரீமாடலிங். பயணிகளுக்கு வெற்றிகரமா முடிஞ்சிருக்குங்க. இதன் மூலம் பார்த்தீங்கன்னா, மதுரை நாகர்கோவில் இரட்டை ரயில் பாதை ரயில்கள் இனி மேலும் சீராகவும், வேகமாகவும் இயக்கப்பட உள்ளனங்க. ஸோ இந்த திட்டம் பத்தி என்னன்னு பார்ப்போம். இதற்காக ஏன் பல ரயில்கள் ரத்து செய்யப்பட்டன? பயணிகளுக்கு என்ன நன்மை? எதிர்காலத்தில் எந்த புதிய ரயில்கள் இது வழிவகுக்கும்? அத்தனையும் விரிவா பார்க்கலாம். உங்களுக்கு திருநெல்வேலியோட எக்ஸிட் பார்க்கணும்னு நீங்க பார்த்தீங்கன்னா, எப்படி இருக்கும்னா, மதுரையிலேருந்து வரும்போது மதுரை, வாஞ்சிமணியாச்சி, திருநெல்வேலி. அதுலேருந்து நமக்கு ஒரு 3 லைன் பிரியும். ஒண்ணு திருச்செந்தூர் சைட்ல லெஃப்ட். இன்னொன்னு பார்த்தீங்கன்னா, ரைட் சைட்ல தென்காசி. மிடில்ல நாகர்கோவில் லைன் போகும். அந்த நாகர்கோவில் லைன் பார்த்தீங்கன்னா, கன்னியாகுமரி. ஸோ திருநெல்வேலி என்பது ஒரு சந்திப்பு என்பது தென் தமிழகத்தின் மிக முக்கியமான ரயில்வே ஜங்ஷன்ல ஒண்ணுங்க. ஏகப்பட்ட ட்ரெயின் ஆரிஜினும் இருக்கு, டெர்மினேட்டும் இருக்கு. இங்கிருந்து மதுரை, நாகர்கோவில், கன்னியாகுமரி, தென்காசி, திருச்செந்தூர் என 4 முக்கிய திசைகள்ல ரயில் இயக்கப்படுகின்றன. ஸோ பலர் நினைப்பது போல இது வெறும் புதிய தண்டவாளம் அமைப்பது மட்டும் இல்லைங்க. புதிய பாயிண்ட்ஸ் போட்டிருக்காங்க, சிக்னல் மாற்றம் பண்ணியிருக்காங்க, ட்ராக் ஜாமெண்ட்ரி பண்ணியிருக்காங்க, லூப் லைன் மாற்றம் பண்ணியிருக்காங்க, இன்டர்லாக்கிங் சிஸ்டம் பண்ணியிருக்காங்க, பிளாட்ஃபார்ம் இணைப்பும் மாற்றிருக்காங்க. மிகப்பெரிய பயணிகள் ஷார்ட் டேர்மில் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கே தெரியும், மோர் தென் 60 to 70 ட்ரெயின்ஸ் கேன்சல் பண்ணியிருந்தாங்க. என்னால் அதை கவர் பண்ண முடியல. பட் இப்போ எல்லாமே ஃப்ரீஸ் ஆகிருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இஷ்யூ இருந்ததுன்னா, ஒரு ரயில் நுழையும் போது மற்றொரு ரயில் தேவையில்லாமல் காத்திருந்தது. ஃபர்ஸ்ட் இப்போ தென்காசிலேருந்து ஒரு வண்டி வருதுன்னா, நாகர்கோவில் வண்டி நிறுத்தி வச்சிருவாங்க. நாகர்கோவில் வண்டி வந்தால் திருச்செந்தூர் வண்டியை நிறுத்தி வச்சிருவாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பிளாட்ஃபார்ம் கிளியரன்ஸுக்கு ப்ராப்பராக இன்டர்லாக்கிங் இல்லை. உங்களுக்கு லைனை ப்ராப்பராக மேட்ச் பண்ணாதனால இப்போ இன்டர்லாக்கிங்கில் மாற்றிட்டாங்க. ஸோ உங்களுக்கு எங்கேருந்து வந்தாலும் வண்டி அவுட்டர் சிக்னலில் வெயிட் பண்ணுங்கிற அவசியம் இல்லை. இது நான் படித்து தெரிஞ்சுக்கிட்டது. ஸோ பழைய பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா, மதுரையிலேருந்து வந்த ரயில் நாகர்கோவில் பார்த்தீங்கன்னா செல்ல வேண்டும் என்றால், அதே நேரத்தில் திருச்செந்தூரில் ஒரு பேசஞ்சர் ரயிலும், தென்காசிலேருந்து ஒரு எக்ஸ்பிரஸ் ரயிலும் வந்தால் 3 ரயிலும் பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கு ஒன்று காத்துட்டு இருக்கணுங்க. இதனால் டிலே, கன்ஜெஷன், சிக்னல் வெயிட்டிங், க்ரூ டிலே, கிராசிங் டிலேன்னு சரியாக சிக்கல் ஏற்பட்டிருக்குது. புதிய மாற்றம் பார்த்தீங்கன்னா, என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒரே நேரத்தில் பல இயக்கங்களை பாதுகாப்பாக மேற்கொள்ளும் திறன் அதிகரித்துள்ளது. அதாவது ஒரு ரயில் வெளியிடும்போது மற்றொரு ரயில் நுழையலாம், மற்றொரு பாதையில் சரக்கு ரயிலும் இயக்கப்படலாம். இதனால் ட்ரெயின் த்ரூபுட் பார்த்தீங்கன்னா அதிகரிக்கிறதுங்க. சிக்னல் வெயிட்டிங் பார்த்தீங்கன்னா குறைஞ்சிருக்கு. அட்டவணை நேரத்தையும் மேம்படுத்தியிருக்காங்க. ஸோ அதான் இது பண்ணியிருக்காங்க. இப்போ ஒரு லைனுக்கும் தனித்தனியாக இது பிரித்து விட்டுட்டாங்க. ஸோ உங்களுக்கு எந்த டைரக்ஷனும் ட்ரெயின் வந்தாலும் ஈஸியும் இல்லைங்க. இதனால் இந்த திட்டத்தில் பார்த்தீங்கன்னா, ட்ரெயின் நேரமாக வந்துடும். சிக்னல் வெயிட்டிங் குறைவு, ஜங்ஷன் கெப்பாசிட்டி அதிகரிச்சிருக்காங்க. எதிர்காலத்தில் கூடுதல் ரயில்களும் இயக்க வாய்ப்பு இருக்குது. சரக்கு ரயிலும் பார்த்தீங்கன்னா மேம்பாடு பண்ணிட்டு இருக்காங்க. உங்களுக்கே தெரியும், சதர்ன் ரயில்வேல நிறையா சரக்கு ட்ரெயின் விட்டு ப்ராஃபிட் பார்த்துருக்காங்க. பாதுகாப்பு அதிகரிக்குங்க. என்னென்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் என்ன போட்டிருக்காங்கன்னா, ஸ்பீட் ஆஃப் ட்ரெயின் மூவ்மெண்ட் அப் அண்ட் டவுன் லைன்ஸில் பார்த்தீங்கன்னா 15 km/h 60 to 70. ஏபிஎஸ் இப்போ ரயில்வேஸில் பொருத்திருக்காங்க. ஆட்டோமேட்டிக் பிரேக் சிஸ்டம். அதனால் நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 15 km/hக்குள்ள ஒரு பிளாட்ஃபார்மில் வண்டி வந்ததுன்னா பொறுமையாக ஓட்டிட்டு வருவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஏபிஎஸ் பொறுத்தனால வேப் 7லாம் அழகாக கொண்டு 40ல் 50ல் உள்ள ஸ்டாப் பண்ணுவாங்க. சிக்னலுக்கு ஒரு 30 to 40 மீட்டர்ஸ் முன்னாடி. ஸோ இன்னும் என்ன போட்டிருக்காங்கன்னா, 43 நியூ சிக்னலிங் பாயிண்ட்ஸ் இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. மேனுவல் ஆப்ரேட்டர் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா மோட்டார் ஆப்ரேட்டர் மாற்றிட்டாங்க. லென்த் ஆஃப் ஆல் லைன்ஸும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. 30 மீட்டர்ஸ்லேருந்து 45 மீட்டர்ஸ் வரைக்கும். ஒர்க் வில் இம்ப்ரூவ் பண்ணும். ஆப்ரேஷன் எஃபிஷியன்சி நமக்கு அதிகமாக இருக்கும். சேஃப்டி, அடிஷ்னல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ட்ராக் டபுளிங் கம்ப்ளீஷன் ஆனாலும் 2023ல் ட்ரெயினை போத் சைட்லேருந்து ஆப்ரேட் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருந்ததுங்க. அதான் சொல்லியிருக்காங்க. ஸோ இது யார் ஒர்க் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, ஆர்விஎன்எல் மதுரை டிவிஷன் ஜூன் 10லேருந்து எடுத்திருக்காங்க. ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா அப் அண்ட் டவுன் ட்ரெயினில் 60-70 கிலோமீட்டருக்கு மாற்றிட்டாங்க. ஓகேங்களா? ஸோ பிளாட்ஃபார்ம் 6ம் கிரியேட் பண்ணியிருக்காங்க. இது யூஸ் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, டிஸ்பேச் ஆஃப் கூட்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கூட்ஸ் செட்டை என்ன பண்ணியிருக்காங்க, கங்கை கொண்டால் மாற்றுறதுனால இப்போ 6th பிளாட்ஃபார்ம்ல நமக்கு வண்டி போகிறதுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? இதுதான் இன்னைக்கான ஒரு இம்பார்ட்டன்டான இது. அதே மாதிரி என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, 43 நியூ சிக்னலிங் பாயிண்ட்ஸும் கொடுத்துருக்காங்க. ஓல்டு பாயிண்ட்டை டிஸ்மேண்டில் பண்ணியிருக்காங்க. பாயிண்ட்டுங்கிறது ட்ரெயின் மூவ்மெண்ட்டில் வரக்கூடிய சிக்னல் பாயிண்ட், வேறு ஒன்றுமே கிடையாது.
ட்ரெயின் நம்பர் 20627 வந்து பார்த்தீங்கன்னா சென்னை எக்மோர் நாகர்கோவில் வந்தே பாரத்தும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பிளாட்ஃபார்மில் வந்து ரிசீவ் பண்ணியிருக்காங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா நியூலி கிரியேட்டட் இன்டர்லாக்கிங் சிஸ்டம். ஸோ இன்னும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஓவர் அண்ட் எபோ டெடிகேட்டட் இன்ஜின் ஸ்டேபிளிங் லைன் அண்ட் ட்ராக் மிஷின் சைடிங் இன்ஜின் ஸ்டேபிள் லைன் நாகர்கோவில் அண்ட் ப்ரொவைடர் சிமிலர்லி ப்ரொவிஷன்ஸ் ஃபார் ட்ரிப் ஷெட் டவர் வேகன் ஷெட் அண்ட் எல்லாமே வந்து பிட் லைன்ஸும் வந்து நமக்கு திருநெல்வேலி ஜங்ஷனில் வந்து போட்டிருக்காங்க. இதுதான் வந்து இன்றைக்கான ஒரு சின்ன ஒரு அப்டேட். நாளைக்கு வந்து ஒரு வீடியோவில் பார்ப்போம். ஸோ 2 லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு ஒரு வீடியோவில் பார்ப்போங்க.